கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம். மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைத்திருக்கின்றோம். ஈரானுடன் தனது ஆட்சி காலத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுடன் கையாண்ட விதம் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்ட மோதல் குறித்து மிகவும் கடுமையான மற்றும் ஆழமான விமர்சனங்களை முன்வைத்து இருக்கின்றார். அமெரிக்காவின் முன்னணி ஊடகமான NBCயின் பிரத்யேக நேர்காணலில் ஒபாமா இந்த அதிரடி கருத்துக்களை பகிர்ந்து இருக்கின்றார். ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுக்கு எதிராக எடுத்த ராணுவ மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கு பெரும் பொருளாதார இழப்பையும் மனித பாதிப்பையுமே ஏற்படுத்தியுள்ளது என்பதை அவர் தனது பேட்டியில் மிக தெளிவாக தெரிவித்தும் இருக்கின்றார். முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா தனது உரையாடலின் போது ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஈரான் மீதான போர் மற்றும் மோதல் போக்கினால் அமெரிக்கா அடைந்த நன்மைகள் என்ன என்ற நியாயமான கேள்வியை எழுப்பியும் இருக்கின்றார். இது குறித்து அவர் பேசும்போது, நாம் இப்போது ஒரு தேவையற்ற போரை நடத்தி முடித்தும் இருக்கின்றோம். இதற்காக பில்லியன் கணக்கான டாலர்களை வாரி இறைத்து செலவிட்டு இருக்கின்றோம். நமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெரும் சுமை என்று சொல்லியுள்ளார். அது மட்டுமின்றி இந்த மோதல்களின் காரணமாக நமது நாட்டின் ராணுவத்தின் மீது முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரு பெரும் சுமையையும் அழுத்தத்தையும் நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என கவலை வெளியிட்டும் இருக்கின்றார். இந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட உள்சேதங்கள் குறித்து பேசிய அவர், இந்த மோதலில் பல மனித உயிர்கள் பலியாகியும் இருக்கின்றது. இவ்வளவு இழப்புகளையும் சந்தித்த பிறகு நாம் எதனை சாதித்தோம் என்று திரும்ப பார்த்தால், போரை தொடங்குவதற்கு முன் நாம் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இருந்தோமோ அதே இடத்துக்கே மீண்டும் திரும்ப வந்துவிட்டதை போன்ற ஒரு சலிப்பான உணர்வே ஏற்படுகின்றது. உண்மையில் சொல்ல போனால் தற்போதைய ஒட்டுமொத்த நிலைமை முன்னெப்போதையும் இருந்ததை விட இன்னும் சற்று மோசமாக மாறிப்போய் இருக்கலாம் என்று அவர் வருத்தத்தை குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தற்போதைய சூழலில் நிலவும் பதற்றத்துக்கு மத்தியில் ஏற்பட்டுள்ள தற்காலிக அமைதி ஒப்பந்தமானது சற்று நிம்மதியை அளித்தும் இருக்கின்றது. இது குறித்து அவர் பேசும்போது, தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டிருப்பதை கண்டு நான் உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அமைதி தற்காலிகமானதாக இருக்கலாம், நீண்ட காலத்துக்கு நீடிக்கும் என்று நான் மனதார நம்புகின்றேன் என தனது எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியும் இருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரான் விவகாரத்தில் போரை விட ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளே நிரந்தர தீர்வை தரும் என்பதை இந்த போர் நிறுத்தமானது உணர்த்துவதாக தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுக்கு எதிராக தொடுத்த இந்த போரின் நியாயத்தன்மை மற்றும் அதன் பின்னணியில் உள்ள உத்திகள் குறித்து ஒபாமா பலத்த கேள்விகளை எழுப்பியும் இருக்கின்றார். நமது ஜனாதிபதி பதவி காலத்தின் போது சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்புடன் மிகவும் சிரமப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி உருவாக்கப்பட்ட ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தின் வலிமையை அவர் இந்த நேர்காணலில் நினைவு கூர்ந்தும் இருக்கின்றார். இந்த ஒப்பந்தத்தின்படி ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்தவும் அணு ஆயுதங்களை எக்காரணம் கொண்டும் உருவாக்காது எனவும் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டிருந்தது என்பதை முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். உலக அமைதிக்கு அடித்தளமாக அமைந்த ஒரு ஒப்பந்தத்தை ட்ரம்ப் நிர்வாகம் தவறாக கையாண்டதே தற்போதைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் என்பது அவரது வாதமாக இருக்கின்றது. அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையின் ஏற்பட்ட தொடர் மாற்றங்கள் எவ்வாறு ஈரானை மேலும் வலுவடைய செய்தது என்பதை ஒபாமா இறுதியாக விளக்கியும் இருக்கின்றார். தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகம் அல்லது அதற்கு முந்தைய அதன் நிர்வாக வடிவம் ராஜதந்திர ரீதியாக செயல்பட்டு அந்த அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து தன்னிச்சையாக விலகி கொண்டது. அவ்வாறு அமெரிக்க ஒப்பந்தத்தை முறித்து கொண்டு வெளியேறியதன் காரணமாக கட்டுப்பாடு ஏதுமில்லாமல் அப்போதைய ஈரான் தனது அணுசக்தி திறனை மேலும் தீவிரமாக வளர்த்துக் கொள்வதற்கே அது வழிவகுத்தது என அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகியதால் ஏற்பட்ட ராஜதந்திர வெற்றிடத்தை பயன்படுத்தி ஈரான் தனது அணுசக்தி உள்கட்டமைப்பை மேலும் பலப்படுத்திக் கொண்டது என்பதை ஒபாமாவின் இந்த நேர்காணல் தெளிவுபடுத்தியும் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஈரான் கொள்கையானது அமெரிக்காவுக்கு பண இழப்பையும் ராணுவ அழுத்தத்தையும் உள்சேதங்களையும் மட்டுமே தந்துள்ளது என்றும் இறுதியில் அமெரிக்காவை முன்பிருந்ததை விட ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளியுள்ளது என்று பராக் ஒபாமா தனது நேர்காணலின் மூலம் மிகவும் விளக்கமாக தெரிவித்துள்ளார்.
அடுத்ததாக மத்திய கிழக்கில் அரசியல் மற்றும் ராணுவ பதற்றங்கள் உச்சகட்டத்தை எட்டியுள்ள தற்போதைய சூழ்நிலையில் ஷேல் நாட்டின் உள்நாட்டு அரசியலிலும் அதன் எல்லை பாதுகாப்பு விவகாரங்களிலும் மிக முக்கியமான திருப்பங்கள் அரங்கேறி வருகின்றது. வரும் இலையுதிர் காலத்தில் ஷேலில் தேசிய தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தற்போதைய ஷேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக அந்த நாட்டு மக்களிடையே பெரும் அதிருப்தி அலை வீசி வருவதை ஷேலின் முன்னணி ஊடகமான சேனல் 12 நடத்திய புதிய மற்றும் அதிகாரப்பூர்வமாக கருத்து கணிப்பு வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டும் இருக்கின்றது. இந்த தேர்தலில் பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதை பெரும்பாலான ஆஸ்திரேலியர்கள் கடுமையாக எதிர்க்கின்றார்கள் என்பதை இந்த ஆய்வு முடிவுகள் மிக துல்லியமாக காட்டுகின்றது. இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்ற ஆஸ்திரேலிய மக்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர்கள் அளித்த பதில்கள் நாட்டின் தற்போதைய தலைமைத்துவத்தின் மீது அவர்களுக்கு இருக்கும் நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. அதன்படி கணிப்பில் பங்கேற்றவர்களில் கணிசமான தொகையினர் 50% பேர் ஸ்டேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இனி தீவிர அரசியலிலிருந்து முழுமையாக விலக வேண்டும் என்றும் வரவிருக்கும் தேர்தலில் அவர் மீண்டும் ஒரு முறை வேட்பாளராக போட்டியிடக் கூடாது என்றும் தங்களின் உறுதியான கருத்தை பதிவு செய்தும் இருந்தார்கள். இதற்கு மாறாக நெதன்யாகு மீண்டும் நாட்டின் பிரதானமாக போட்டியிடுவதை வெறும் 33% பேர் மட்டுமே ஆதரிக்கின்றனர். மேலும் இந்த விவகாரத்தில் யாருக்கு ஆதரவளிப்பது என்று தெரியாமல் இன்னும் 8% பேர் எந்த ஒரு இறுதி முடிவும் எடுக்காத நிலையில் காணப்படுகின்றனர். இந்த புள்ளி விவரங்களில் அனைத்தும் ஆஸ்திரேலிய சமூகத்தில் நெதன்யாகுவின் அரசியல் எதிர்காலம் குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறியும் இருக்கின்றது. மறுபுறம் ஸ்டேலின் எல்லை பகுதியில் ராணுவ மோதல்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் லெபனான் எல்லைக்குள் ஆஸ்திரேலிய படைகள் தங்களின் இருப்பை தொடரும் வரை ஸ்டேலுடன் எந்த ஒரு போர் நிறுத்தமும் சாத்தியமில்லை என்று ஹிஸ்புல்லா அமைப்பு மிகவும் திட்டவட்டமாக ஆணித்தனமாக தெரிவித்துள்ளது. லெபனான் நாடாளுமன்றத்தில் ஹிஸ்புல்லா பிரிவின் பிரதிநிதியாக செயற்பட்டு வரும் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அலி பயாத் இந்த விவகாரத்தில் தங்களின் நிலைப்பாட்டை மிக கடுமையான துணியில் எச்சரிக்கை விடுத்தும் இருக்கின்றார். மேலும் ஷேல் தரப்பில் இருந்து லெபனான் மீது ஏவப்படும் எந்த ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தும் இருக்கின்றார். ஈரானின் புகழ்பெற்ற தஸ்னீம் செய்தி நிறுவனம் வெளியிட்ட கருத்துக்களின்படி அலி பயாத் இந்த மோதல் சூழல் குறித்து விரிவாக பேசியும் இருக்கின்றார். அவர் குறிப்பிடும் போது எங்களது எதிர்ப்பின் நிலைப்பாடு மிகவும் தெளிவானது, சந்தேகத்துக்கு இடமற்றது, எந்த ஒரு சமரசத்துக்கும் உட்படாது மற்றும் எக்காரணம் கொண்டும் பின்வாங்காது என்று அவர் உறுதிப்பட தெரிவித்துள்ளார். ஸ்டேலின் தற்போதைய போர் குணத்தை கண்டித்த அவர் எதிரியான ஸ்டேல் லெபனான் மண்ணில் தொடர்ந்து தனது இலக்குகளை தாக்குவதை படுகொலைகளை தொடர்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளது. இத்தகையதொரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களுடன் போர் நிறுத்தம் பற்றி பேசுவது முற்றிலும் அர்த்தமற்ற ஒன்றாகும் என்று ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்பை நிராகரித்தும் இருக்கின்றார். தங்களின் நிலப்பரப்பை பாதுகாப்பதில் தங்களுக்கு இருக்கும் இறையாண்மை குறித்து பேசிய அலி பயாத், எங்கள் நாட்டை பாதுகாப்பதற்கான தற்காப்பு உரிமை எமக்கு மட்டுமே நிலைநாட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் உரிமையானது யாருடன் பேரம் பேசுவதற்கோ அல்லது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ உட்பட்டது அல்ல என்று மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நீண்டகால போராட்டத்தின் ஈரானின் பங்களிப்பு தங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் நன்றியோடு நினைவு கூர்ந்தும் இருக்கின்றார். இந்த விடயங்களானது இவ்வாறு இருக்கலாம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.